எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா அது சரவணன் சார் முக்கியமான ஆளாக சொல்லணும். சத்தம் போட்டு சிரித்து கூட நான் பார்த்ததில்லை. அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார். கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமாக சினிமா தொழிலில் அவர் ரொம்ப நேசிச்சிருந்தவர். நான் முந்தான முடிச்சு கதையை எந்த பேப்பரை பேனாமல் இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்ட் வச்சு சொன்னதை அவ்வளோ ரசித்து கேட்டார். அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் அதை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருப்பார். அது அவர் ரசித்ததை விட அவர் அவங்க அப்பா பெரியவர், அவர் இருந்து அதை கேட்குறதுக்கு கேட்டிருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதைத்தான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார். ஸோ என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நிறையா சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே அவர் தோள் கொடுத்து நின்றுருக்காரு. நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த ஏவிஎம் சகோதரன் அவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அவங்க கேரக்டரு, அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பெரியவர் எந்த அளவுக்கு ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இவங்களெல்லாம் இவ்வளோ பொறுப்போடு வளர்த்திருக்காரு அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு அவர் சந்திக்க முடியலைங்கிறது பெரிய ஆதங்கமாக இருந்தது. ஸோ எல்லாத்துக்கும் வர்றது சரவணன் சாருக்கு வந்திருக்கு. சினிமா இருக்கிற வரைக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவங்க எல்லாருமே இன்றைக்கும் தினம் ஒரு ஏதாவது ஒரு விதத்தில் இவங்களை உதாரணம் சொல்லி முன்னுதாரணமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ சரவணன் சார் ஒரு குடும்பத்தாருக்கும் சொந்த பந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆத்மா சாந்தி வேணும்னு சொல்லி ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உயரமான மனிதர், அதுக்கு மேலே உயர்ந்த உள்ளம். அவர் உறக்க பேச்சு நான் கேள்விப்படுத்தே இல்லை. பெரிய எனக்கு வாழ்க்கையில் கொடுப்பின அவர்கிட்ட பணியாற்றியிருக்கேன். இந்த பெரிய படத்தில் அவர் கூட வேலை பார்த்தது நினச்சி நிற்கும் இப்படி ஒரு காலம் வருமானட்டு. அவர் நிறைய பழைய விஷயங்களை சொல்லுவார். அது ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவார். அந்த படத்தை இப்படி நடந்தது, இந்த படத்தை இப்போ அப்படி நடந்தது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் சொன்னப்போ நம்ம அண்ணாந்து வாயை பார்ப்போம். இனிமேல் ஐயா அவங்க என் கூட பேசினது, அவங்க நடந்துக்கிறதெல்லாம் நினச்சி பார்த்தா நம்ம நிம்மதி தேடணும். அவர் டேபிளில் உட்காந்துட்டே இருப்பார். ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன விஷயம் தெரியுமோ அதை விட அவருக்கு அதிகமாக தெரியும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அவர் டேபிளில் இருந்துட்டு என்ன படம், என்ன ஷாட்டு, எத்தனை டேக் ஓடுது எல்லாமே தெரிஞ்சிருப்பார். இப்படி ஒரு இந்த தொழில் மேலே அவ்வளோ பக்தி உள்ளவர். அவர் கூட பணியாற்றம் தான் பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஒரு மரணத்தை நமக்கு வலிக்குது. இறைவன் அவருக்கு இறைவன் வேண்டிக்கிறோம். இந்த நல்ல ஆத்மாவுக்கு ஒரு அருமையான நிழல் தரணும். ஆத்மா சாந்தியடைய வேண்டிக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.